பார்த்தீங்கன்னா பல டொமைனில் நம்ம டெவலப் ஆகலாம். எந்த ஏரியாவில் போகலாம், ஸ்பெஷலைஸ் பண்ணலாமா, அது மல்டியாக போகலாமா, ப்ராட் பேஸ்டாக போகலாமா, அது நேரோ பேஸ்டாக போகலாமா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக போகலாமா, மேனுஃபேக்சரிங் போகலாமா, ட்ரேடிங் போகலாமா, எந்த மாதிரி பொருட்கள் நமக்கு பிராப்தம் லாபத்தை கொடுக்கும். இதெல்லாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியாமல் போய் இறங்கி நம்ம அதே சொன்ன மாதிரி எந்த ஒரு இந்த இருக்கிற காலகட்டத்தில் எந்த ஒரு தவறான முடிவுகளும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வேணுங்கிற விலையை கொடுத்து தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. நல்ல ஒரு தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள், அவங்க முதல்ல இருந்ததோட கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா இருக்கிறது, படிக்கிறது, கொஞ்சம் அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத கிளாரிட்டி, கான்சென்ட்ரேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமைப்பு. விரயங்களாகிய சமய விரயங்கள், பொருள் விரயங்களை தவிர்த்து நமக்கு என்ன செய்யணுமோ அதை நேர்கோடியாக செய்து நம்மளுடைய பிராத்மம், நம்மளுடைய கர்மாவை தெரிந்து கொண்டுவேனால் தேவையற்ற வேலைகள், தேவையற்ற செயல்பாடுகள், தேவையற்ற செலவுகளை குறைத்து, அது நேரம் செலவாக இருந்தாலும் சரி, பண செலவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் தவிர்த்து உள்ளது என்ன கரெக்டாக நம்ம செய்யும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய கர்மாவுக்கு நம்ம வாழ்க்கையில் செய்து நம்ம பிராப்தங்களை நம்ம அடையலாம்.